ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பிச்சோம். சாப்பிட்டு போகிற வழியில் லாக் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல தான் நைட்டு ஸ்டே பண்ணோம். 600 ரூமுக்கு ஆச்சு. கிளம்புறோம். ஹெல்மெட் எடுத்துக்கோ, நோய்ஞ்சி வரேன். இப்படி ஒன்றும் சாப்பிடல. மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு டைம் போச்சு. இல்லைன்னா நம்ம எப்போயே கிளம்பிட்டுருப்போம். கிளம்பியாச்சு நம்ம ஒரு வழியா. இப்போ நேரம் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனிக்கல் தான் போகிறோம். டைரெக்டாக ஒகேனிக்கல் போயிட்டு அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஏற்காடா இல்லை வீட்டுக்கான அப்புறம் தான் பிளானு. இன்னும் அந்தளவுக்கு பிளான் எதுவும் சரியாக போடலை. நம்ம மேட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரூம் எடுத்தாங்க. ஏன்னா இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூம்லாம். மார்க்கெட்டுக்காக உள்ள வந்தீங்கன்னா அப்படியே உள்ள மேட்டூர் டேம் இதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டேம் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்தோம். நம்ம உள்ள தண்ணி கிடையாது, அது போய் பார்க்கறதே வேஸ்ட்டு. நம்ம இதான் என்ட்ரன்ஸ். நம்ம டேமுக்கு போகிறவை சுத்தமாக தண்ணி இல்லையா, அதனால சரி நம்ம பார்க்கறது வேஸ்ட்டு எல்லாம் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் போய் பார்க்கறது வேஸ்ட் தான், தண்ணி கூட கிடையாது அதில் அப்படின்றாங்க. அதனால் நான் ஆச்சுன்னா நம்ம இப்படியே கிளம்புறோம். டைரெக்டாக ஒகேனிக்கல் போய்ட்டு அப்படியே கிளம்புறோம். பெரிய டேம் தான். அவங்கள ஃபாரஸ்ட்டோவில் தான் நம்ம இப்போ போய்ங்கிறோம். வேறு ஃபுல்லாக காடம் இது. ஒகேனிக்கல் அந்த ரூட்டு இது. காலி ரூட்டில் தான் நிற்கிறதா இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிற டைமில் ஏகப்பட்ட வெயில் இருக்குது. வேகத்தடை எல்லாம் நம்மளே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்படி தான் போனோம். மாட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் 2 நாளில் 774 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் வண்டியை. இன்னும் நம்ம வீட்டுக்கு போய் சேர்த்துக்குள்ள எவ்வளோ கிலோமீட்டர் தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:40 ஆகுது. ஒன்றும் சாப்பிட மாட்டேன் தான். நைட்டே வேறு கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம். நான் வேறு நிறைய சாப்பிடல. ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி அப்படியே போட்டு வந்துட்டோம். நைட்டு சாப்பிடவே இல்லைங்களா, அப்புறம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். அதை சாப்பிடவே இல்லை. பார்த்தா கேட்டு போயிட்டுருக்கு. அதனால் அப்படியே போட்டோம் அதை. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து தான் திரும்பி போனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சிங்களா. நம்ம கரெக்டாக நைட்டு இங்கே வரதுக்கு ஒரு 6 மணி இருக்கும் சரிப்பா. அந்த டைமுக்கு இந்த ரூட்டுக்கு வந்தால் பரிசலில் போகிறதுக்கு பார்த்தோம் அலோடு கிடையாதுங்க நைட் டைமெல்லாம். ஒன்லி பகலில் மட்டும்தானோ. அதனால தான் ஆச்சுன்னா இந்த ஏரியா லோக்கல் பசங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இல்லை போக முடியாது அப்படின்ட்டாங்களா. இங்கேருந்து நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு மேட்டூர் டேம் வந்து போயிட்டு ரூம் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறோம். நம்ம இந்த நைட்டு எங்கேயும் ரூம் இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னா அங்கேயே தங்கிட்டு இருக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் ஒகேனிக்கலுக்காக வரோம் நம்ம. ஆனால் ரூட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே முடிஞ்சு போயிடுச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏரி உள்ளே போகிற மாரி ஒரு ஃபீல் இருக்குது. கயனி உள்ளே போகிற மாரி பார்த்தா பெரிய பெரிய பள்ளங்கள்ளமாக இருக்குது. இந்த நீட்டு போகுமானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. வேறு கரெக்டாக காட்டுதாடா கூகுள் மேப்பே? கூகுள் மேப் கரெக்டாக தான் காட்டுதுங்களா? ஆஹா நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் தான் ஒகேனிக்கலாம். வேறப்பன் இந்த சைட்லாம் ஓடி ஆடி விளையாடி இருப்பார் ஆள். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் போய்ங்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு தான் காட்டுச்சு. 10 கிலோமீட்டரா? ஐயோயோ 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்னா வண்டியில் வேறு சுத்தமாக டயரே கிடையாது. மொத்தமே பவுன் அவுட் பண்ணி மொத்தம் காலியாக போயிடுச்சு. ஒரு பட்டன் ஒன்று கூட கிடையாது. மொத்தம் மயமான இருக்குது. சம்பவம் உண்டு இன்றைக்கின்றாங்க வேறு. சரி வாங்க பார்ப்போம். தண்ணிலாம் விட்டு எடுத்தான் அது. அந்த பொண்ணாடா நம்மளை பார்த்து கையெல்லாம் காட்டுதியா? மீன் பூச்சி இங்கே செஞ்சு வர தராங்கப்பா சாப்பிட்றதுக்கு எல்லாம்.
பாருங்கள், ஒரு மீன் 50 ரூபா இல்லை 60 ரூபா இருக்கும் எப்படி எங்கள் டெஃபினெட்லி. இப்படியாடா போனா? டேய் இதில் மேலே பைக்கை போவாரா? அங்கே வண்டிக்காரங்க போய் காசு பண்ணுறேன். வண்டி ரூட்டே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட்டே போகணுமாடா? இதெல்லாம் போகணும். சென்ட்ராக போய் பாட்டி நடந்து போகிறாங்க. அதோ ரூட்டு போகுது, இதோ ரூட்டு போகுது. ஜாயிண்டாக இருக்கும். அப்படியா? பயங்கரமான ஆஃப் ரோடாக இருக்குங்க இது. இவங்ககிட்ட கேட்டுக்கலாமா ஒகேனக்கல் போக முடிய மாட்டியா? ஸ்ட்ரெயிட்டாக ஒகேனக்கல் போகுதுலக்கா? ஒகேனக்கல் போகுது. ஓகே தேங்க்ஸ்க்கா. ஏய் பூச்சி பாரு வண்டியில். இறங்கிட்டு வாங்க. உக்கார் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் அந்த சைடு வந்துக்கிறாங்க போல் அந்த எக்ஸல்காரங்க. இப்படி வந்து அந்த பொண்ணுங்களாவது பார்த்துருக்கலாம். வேறப்போ வந்து அவங்க பங்காளிங்களாம் சுட்டு சாவடிக்கிறாங்கல்ல, அது இந்த ஏரியா தான். அது இப்போ தான் இங்கே ஒருத்தங்க கிட்ட கேட்டோம், அவங்க இந்த இடம் தான் சொன்னாங்க அவங்க. ஐயோ பயங்கரமாக இருக்கியா வண்டி, பார்த்துக்கலாம். தரமான ஆஃப் ரோடு. என்ன ஒன்று ஒரே ஒரு பட்டன் கூட கிடையாது வண்டியில். ஐயோ எங்கே போகுது வண்டி? தள்ளிங்கண்ணா. அச்சோ மெர்சலாக இருக்கு ரோடு. இதோ ஏற்றுறாங்கப்பா. இறங்கடாப்பா. எத்து மாதிரியா? ஏய் என்னடா இறங்கினா அப்படியே உக்காங்கிறப்பா பண்ணி மாரியா? நான் ஏற்றுமா மாட்டேன், ஏற்று மாதிரியா? டே ஏற்று மாடா இருந்தாடா. ஐயோ சரி வீடியோ ஆனில் தான் இருக்குது வீடியோ. இதில் இறங்க மாட்டேன்டா. ஐயோ அந்த போட்டில் போய் போவோமா? போட்டு தான் இழுத்துட்டு போவோம். போட்டு தான் இழுத்துட்டு போவோமா? அப்படிங்களா? ஓ எவ்வளோ ஆனா இது? அது நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல அதுலையா? ஆ 120 தொடிக்கும் போது தண்ணி இந்த ஓராண்டியே இருக்கும். இங்கேயா? இதானே ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் அங்கே சென்னையில் விட எங்கேயும் போகலண்ணா நாங்களாம். அருண் ரைடர் அங்கேயும் உட்காந்துட்டாரு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு பழகிடுச்சுல? கணக்கே இல்லை. மலையை கூட பார்க்க மாட்டேங்குது, சுற்றி மலையாக. அதாவது அதுக்கு தான் வந்தோமே நாங்கள் அங்கேருந்து பைக்லேயே. அப்படிங்களா? எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ வீடியோ நீங்கள் எல்லாரும் கவரேஜ் தான் இருக்கீங்க. ஆ ஆ இல்லை நாங்கள் ஊட்டிலேருந்து நாங்கள் டேரெக்டாக இங்கே ஒகேனக்கல் வர மாதிரி அப்படி தான் வந்திருப்போம். ஆ ஆட்டோ வந்து அவங்க எடுத்து விட்டு போகிறாங்கடா. அருணே
நெக்ஸ்ட் வாட்டி வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அடுத்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கும் இதுக்கு. ஆகஸ்ட் மாதமெல்லாம் அப்புறம் இங்கேயே விட்டு போக வேண்டியது தான் அவனை. ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். தண்ணியில் போச்சுடும். இதெல்லாம் எவ்வளோ ஆழம் கம்மி இல்லைண்ணா இங்கெல்லாம்? ஆ ஓ, தண்ணி ஃபுல்லாக இருந்தால் அந்த மலை வரையும் ஊற்றுமா? ஓ பா, இப்போ எல்லோரும் நம்ம இறங்க போகிறோம். இதுலேருந்து ஒருத்தராக இறங்குவாங்க. பைக்கும் இதில் தான் ஏற்றி இறக்கிட்டு போகிறோம். நல்லா ஜாலியாக இருக்குது. தண்ணி மேலே இருக்கும்போது இன்னும் ஜாலியாக ஃபன்னாக இருந்திருக்கும். நல்லா இருக்கும். புரியா பார்த்தா இதுக்கு இன்னொரு வாட்டி மறுபடியும் பஸ்ஸில் நாங்கள் போயிட்டு வரோம் போலே தோணுது. இதுக்கோசமே வேகமாகவே தண்ணி இருக்கும். ஆ ஆ ஆமாம், அதோ அப்படிங்களா? அப்படியா அண்ணே, வா பின்னாடி தள்ளு வா. அப்போ நீங்கள் போன நான் இறங்கிக்கிறேன். ஸ்கூட்டி தள்ளுறா. ஏய் ஏய், ரைடர் வண்டியே தூக்குறாப்புல. அது ஒரு பக்கம் தள்ள, நான் அது ஒரு பக்கம் போகுது தெரியலையா? எங்கே போகுது நீ? அப்படி இப்படி வந்து நான் இந்த வண்டி ஏற்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இறங்கியே தள்ளிடுறேன் நான். ஸ்டார்ட் பண்ணி ஏற்றல. இல்லை, வண்டி தள்ளிட்டு தான் போகணும். நியூட்ரு பண்ண வேணாண்டா. இரு, அவர் போயிட்டோம். வண்டி இப்போ மேலே ஏற்ற போகிறோம். ஆ போட்டோம். ஓகேண்ணா ஓகேண்ணே. அருண் தள்ளுங்க. வண்டி எப்படியோ மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம்பா. இருடா, தள்ளிட்டு எவ்வளோ தூரம் போவ? தள்ளுறா. டயரில் பட்னு வைடானா கேட்குறியா நீ? நல்லா வாழைப்பழம் மாதிரி வழுக்கிட்டு வருது. நம்ம அதுலேருந்து ஏறி வந்தாச்சு. எல்லோரும் வராங்க. ஒரு பண்ணலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர் வீடியோ எடுப்பார் ரைடர். நம்ம இப்போ போட்லேருந்து அது பர்சல்லேருந்து இறங்கிட்டு ஒரு பயங்கரமான ஆஃப்லோடாக போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு பக்கம் போனால் வண்டி ஒரு பக்கம் போகுது. அருண் என்ன பண்ணாருன்னா ஹெல்மெட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு கம்முன்னு வந்துட்டார். ஹெல்மெட்டு வேணாம் போலுக்குது அவருக்கு. ஏன்னா அது வந்து என் ஹெல்மெட்டு. நான் காலை கீழே வைக்கக்கூடாதுன்னு எவ்வளோ டம் கட்டி ஓட்டிடுவோன்னு நினைக்கிறேன். ஐஸ் பாருங்கள் எப்படி தெரியுது. ரோடு நல்லா இருக்குங்களா? பயங்கரமாக இருக்குது. ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் ரோட்டிலே ஓட்டி பழகிட்டு நம்ம போட்லேயும் மலை மேலேயும் காட்டுலேயும் ஏற்றி இறக்குறோம். நல்லாயிருக்கு. நம்ம ஒரு பக்கம் போகுது, அது ஒரு பக்கம் போகுது. நம்ம ஒரு பக்கம் காலை வைக்கிறோம், இது ஒரு பக்கம் போகுது. அது போட்டில் வந்தவங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. பரவாயில்ல, நல்லா ஃபன்னாக பேசிட்டு வந்தார் ஒருத்தர். நீங்கள் ஏன்ப்பா இதில் வந்தீங்க, அதில் வரத்தானே கேட்டார். அதான் சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தால் அந்த ரூட் வரணும்னு சொல்லியிருக்கேன். அவர் நெக்ஸ்ட் டைம் சென்னைக்கு வந்தால் எங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சேனல் பேர் தான் சொல்லாமல் வந்துட்டோம் நாங்கள். அங்கே நிறுத்தி சொல்லலான்னு பார்த்தா வேலை ஆகாது உங்களுக்கு. இங்கேருந்து போனால் போதுன்னு இருக்கு இப்போதைக்கு. அன்றைக்கி கீழே இறங்கிக்கலாமா இல்லை இதிலே போகலாமா ஏரியா? இப்போ நம்ம இன்னும் தரமான ஒரு வழியில் இறங்குறோம். அருண் டயரில் பட்டன் ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு மலை ஒரு கோயில் ஒன்றுன்னு காமிச்சல, அது ஃபுல்லாகவே தண்ணி இருக்குமா. இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி, இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுமா. வருஷத்தில் 4 மாதம் ஃபுல் தண்ணி இருக்குமா இங்கே. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தெரியுதுங்களா எப்படி இருக்குது ரோடுன்ட்டு? பாருங்கள், ஃபுல்லாக மலை.
எல்லாம் வேறு லெவலாக இருக்குது ஜி. அவர் வேறு ஏற்றுட்டேன் பையனை ஏற்றுட்டேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறியா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறியா? கூச்சம் வரணும். பாட்டில் இருக்கா இல்லை இதில் குடிச்சுட்டா வந்து சில்லு வந்துச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபான்ட்டு ஒகேனக்கலுக்கு 20 ரூபாவும். அதுதான் இவ்வளோ டூரிஸ்ட் இடம் இருக்குன்ட்டு போட்டிருக்கு இதில். மற்றபடி வரணும் ஜொராசிக் பார்க்கலாம் இருக்குது இதில். இரா கத்தாரட்டு இரா தரத்துக்கு முன்னே பறக்கிறேன் ஆளுவான். அபாயகரமான வளைவுன்னு போட்டிருக்கு. அந்தளவுல ஒரு பெரிய வளைவாகவே தெரியலையே இது. பார்ப்போம். நல்லா தான் இருக்குது ரூட்டு. ஒகேனக்கல் உள்ள வரேன்டா. இதோட நான் 3வது டைம் வரும் ஒகேனக்கல். சூப்பராக தான் இருக்குது. நம்ம அதிர்ஷ்டம் இருந்தால் யானை இதெல்லாம் பார்க்கலாம். பார்க்க முடியுமான்னு தெரில. ரூட்டு பார்த்தாலே சூப்பராக இருக்குது. தெரிஞ்சுங்களா? ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோமே இப்போது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படின்னா அப்படியே வளைவாக போவோம். அப்படியே சுற்றி நம்ம இறங்குற மாரி வரும். பாருங்க தளபதியெல்லாம் ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. உள்ள ஒரு இடத்துல செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருப்பாங்க. பார்த்துக்கலாம். காட்டு மாடு சூப்பராக இருக்குல்ல. மாடலாம் தரமா. கொஞ்சம் கொஞ்சம் நவர்லப்பா அந்த இதுங்க. நான் தான் சொன்னேன்ல அப்படியே வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். மலைக்கே தான் நம்ம இறங்குறோம் டவுனில். அதனால் யாரையா நிறைய அதில் மலைச்சரிவு மாரி ஏற்பட்டுருக்கு. மழைக்கு ஃபுல்லாக மொத்தம் டவுன் ஆகிட்டுருக்கு. ஃபோட்டோ ஐயோ நாம் முன்னே போகலான்ட்டு வந்தேன். அக்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெய்ந்துச்சு அக்கா. சரி கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கே இந்த சைடில். நல்லாயிருக்கு. மொத்தம் ஆனால் போட்டு அழுத்துக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஓகே அப்புறம் யானைலாம் இருக்குன்றாங்க. நம்மளுக்கு நேரம் நல்ல நேரம் இருந்தால் யானையை பார்க்கலாம். லக் இருந்தால் பார்க்கலாம் யானை. பாருங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. தமிழ்நாடு வனத்துறை. ஆமாம் அதான் நானும் சொல்லிங்கிறேன். யானை ஒன்று கூட காணுமே. டக்குன்னு ஒரு குட்டி யானை இப்படி கிராஸ் ஆகுதான். எப்படி இருக்கான்? ஆ சரி. ஒகேனக்கல் ஹோட்டல் தமிழ்நாடு ஒகேனக்கல் எல்லாமே இங்கே தான் இருக்குது மொத்தமே. நம்ம தூரம் வந்து ஒரே ஒரு யானை கூட பார்க்கல. அதுக்கு பதில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யானையாவது பார்த்துக்குங்க. அதான் யானை. ஆக்சுவலாக ஒகேனக்கல் ரீச் ஆகிடுச்சு. வண்டி எத்தனை வரலாமா என்னான்னு தெரியல. நாங்கள் பாட்டுன்னு வந்துன்னே இருக்கோம். அவரே எங்களுக்கோசரம் நிற்கிறாரு போலீஸ்காரனே. நாங்கள் பாட்டுன்னு வந்துங்கிறோம். வண்டி எங்கேயாச்சும் விடணும். எந்த இடத்துல விடுறதுன்னு தெரியல சுத்தமாக.
ஐடியாவே இல்லை. நாமளும் பாட்டுன்னு ஒன்று இருக்கோம். பார்க்கிங்லாம் தான் இருக்குது. வண்டி எங்கே விட்டுலாமாடா வண்டியா? ஆண்டா வண்டி ஹலோ இல்லைங்கக்கா. இந்த பாலத்துக்கு 20 ரூபா கேட்குறாங்கப்பா. அவர் நம்மளை விட்ற மாரி தெரியல கொஞ்சம் கூட. ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது, தப்பு. லேடிஸ்லாம் அவர் குளிக்கிறாங்க. தலை எங்கெங்கேயோ கூட்டும்போது பார்க்கலாம். அங்கெல்லாம் போகக்கூடாதுன்றாரு. இந்த பாரிக்க போயிடலாமா? அங்கே நல்லா இருக்கு கொஞ்சம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு வியூலாம் குளிக்கிறது? நான் இதான் பாதி எடுக்கவே இல்லை வீடியோலாம். இருப்பாங்க தலைங்க சரக்கு அடிக்குதுங்க. அடாப்பா மனுஷங்களா வாங்கிட்டு வந்துட்டு அழகாக குடிக்கிறாங்கப்பா. அழகா வேரில் ஃபுல்லாக காலையை வைக்க முடியல. எங்கே குளிக்க முடியாதா? நான் என்ன நினச்சேன், இது அந்த பக்கம் உட்காரலாம். இவர் தான் நமக்கு மசாஜ் பண்ணுறவர். சரி உக்காரு. இந்த அங்கே போயிடலாம் பாரு அந்த பாறைக்கா. ஐயோ கோச்சமாக இருக்கா கொஞ்சம். ஐயோ கபால்னு வந்து வாசனைனா எல்லாம் சரக்கு அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். சாந்த் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறான். அங்கே வருங்க டைட் பண்ணுறான், நல்லா பாடியை டைட் பண்ணுறான். பண்ணிட்டு பாரு எப்படி நல்லா இருந்துன்னா நல்லா இருந்துச்சுன்னா 2 பேருக்கும் போடாதுண்ணா. ஐயோ என்ன தலையை உடைக்கிறாரு. ஒகேனக்கல்லே குளிக்கிற இடம் தான் பண்ணுது. இன்னும் குளிக்கிற இடம் நல்லா இருக்குது சூப்பராக. நம்ம ஆனால் குளிச்சதுன்னு பார்த்தா இந்த இடத்துல தான். இந்த சைடில் யாரும் ஒன்றும் கிராஸ் ஆகல, நம்ம மட்டும் தான் போய்க்கிறோம். முடிஞ்சால் கிட்டே போய் பார்க்கலாம். போகலாம் நல்லா தாராளமாக. சாக போகிறோம். சாவி எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பார்த்தீங்களா? இல்லை அதை பார்த்துட்டு வரேன். அங்கேருந்து ஆளுக்கு குரல கொடுக்கலாம். சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஃபுல்லாக குளிச்சுக்கிறாங்க லேடிஸ்லாம். வர இந்த வீடியோ எடுத்து ஒரு மாதிரியா கட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து கிளம்பிட்டோம். டோட்டலாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போகலாம். நேரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான். ஒரு தூரம் வந்தது பார்த்தீங்கன்னா ஒத்தான்னு பார்த்தா ஒத்து தான். ஆனால் மசாஜுக்கு தான் கொஞ்சம் பைசா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ஆளுங்க. ஒரு மசாஜ் பண்ணுறதுக்கு 400 கேட்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஆனால் அந்தளவுக்கு பார்த்தா ஒத்து இல்லை. அந்தளவு தான் கேட்குறாங்க. ஆனால் 400ன்ட்டு இடத்துல நம்ம பார்க்குறா எதுவும் பார்க்குற மாட்டேங்குதுங்க. மழை வந்துடும் போல நம்ம போட்ட காட்டியும் வரும் என்னன்னு தெரியல. திடீர்னு மூச்சுலாம் வாங்குது. மசாஜ்லாம் பார்த்தனால தான் பண்ணி விட்டாரு. அதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாடு. டேய் நம்ம இது வந்த வழி கிடையாது இதுயா? ஆட்டாப்பாங்களா
ஆயா கூட எவ்வளோ யூத் ஆகுது பார்த்தியா டேய். ஆயா யூஸாக தான் இருக்கு. நம்ம தான் பழைய டெலிஃபோன் அடப்பா ஆயுங்களா என்னைக்கு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இங்கே ஒரு ஜெட்டி தூக்கி தலைமாலாம் கவுத்து நின்றுங்குது. ஆ அந்த இருக்கு ஓட்டு சாப்பிட்டு நஞ்சு போச்சு ஓட்டிட்டு வா. நம்ம பைக் பார்த்தா இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி மொத்தம் ஆரஞ்சுக்கிறாயப்பா. அந்த குரங்குன்னு ஒரு குட்டி சாத்தா இருக்குதுங்க, அதனால பண்ண வேலை அதெல்லாம். அதான் அவர் சொன்னார் மொத்தம் எங்கெல்லாம் 6000 குரங்கு அப்படின்ட்டு. அதேமாரி மொத்தத்தையும் ஆரஞ்சுக்குது. திருமச்சான் மாதிரி இருக்குப்பா இது. அதுதான் உண்மைதான் பாரு. பாரு எதா இங்கே பாரு அருவியா எதரா லெஃப்ட் சைடில் பாரு.